அழகா இருக்கு. நன்றிம்மா, நன்றி நன்றி. இப்ப ஆசிரியருக்கு நிறைய போடணும்னா அடிக்கடி வேற வேற போடணும். ஒரே இல்ல அதே நான் எந்த சிக்கல் ஒரு இருக்கும். அம்மா இல்ல நேற்று இல்ல ஒரு நிகழ்வு பார்த்தேன். ஒரு அ, ஒரு லேடி மட்டும் 5000 சாரீஸ் வச்சிருக்கிறாரு. ம். அவர் தனி அந்த வீடும் வீட்டையே வச்சுக்கிறாரு சாரி வச்சு. சாரியா செலவழி வருங்காலத்துல பிசினஸ் தெரியல. பட்டு சாரிகள் மட்டும் 3000 வச்சிருக்கிறாராம். மற்ற ஏனைய சாரி அப்ப தொகுப்பாளர் கேட்கிறார், வேற வேற எவ்வளவு வச்சிருக்கிறீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா அப்படி சொல்ல வைக்கப்படுறார். அப்புறம் சொன்னார், ம். ஒரு வீட்டையே வாடகைக்கு கொடுக்காம மற்றவர்களுக்கு கணவருக்கும் பிள்ளைக்கும் கபட்ல ஒரு பாதியாம். அதாவது கொடுத்துருக்கு. அதாவது கொடுத்துருக்கு. பிறகு இவர் ஒரு ரூம் முழுதும் அவர் ஷெல்ஃப் அடிச்சு 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 ஒரு ரூம் இல்ல அந்த வீடே 5000 சாரி வீடு வைக்கிறேன்டா. இல்ல வீடு ஆமா. என்ன வேற ஒரு சினிமா சொல்லுவாரு, இல்ல தனி ஒரு இல்ல வீடே வச்சுக்கிட்டான். எனக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனாலே எங்க சர்வன் மெய்ட் அவங்கள்ட்ட சொல்லி மாறி விட்டுறது. ம், கொடுத்துட்டியா? ம். இல்ல தங்கச்சி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும்ல, ஆ, அதனால புடவை தான் கட்டி ஆகணும். ம், அதனால என்ன பண்ணிடுறது, அவளுக்கு பிடிச்ச புடவையெல்லாம் எதுவோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போ கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பீரோ பாதி பாதியா பாதி பாதியா நாங்க வந்துட்டு காலி இதன் பண்ணி புதுசு வாங்கலாம். இல்ல இவர் இப்படி வச்சிருக்கிறான்டா சில வேளை கடை பிசினஸ் இதுல வச்சிருக்கலாம், அது வேற விஷயம். 5000 இவன் கட்டுவேன் நான் ஆனா தான். இல்ல இல்ல இருக்க கூடும். ம். என்ன சாதாரண மனுஷர் நாங்களே வச்சிருக்கிறோம்டா. அவங்க இந்த எங்களுக்கு சில எல்லாமே பேர் அப்படிதான் இருக்கு. இல்ல இல்ல அவரும் சாதாரண ஒரு மனுஷிதான். அவரு அதான் ஹாபிட்டே சாரி வாங்குறது. அதான் சில பேருக்கு அது வருஷக்கணக்கில சேர்க்க சேர்க்க ம். மனுஷன் இருக்கும். கொடுக்காம இல்ல அப்படியே ம், கொடுக்காம ஆக்சுவலா வச்சிருக்கோம். நாமளே போய் சாரி வாங்கணும்னு இல்ல. ம், இப்ப ம். குழுமங்கள்ல வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அதான் எல்லாருக்கும் அதுல வந்து சரி. யூனிஃபார்மா காமன் சாரின்னு ஒண்ணு ம், எடுத்துக்கிறாங்க. ம். யூனிஃபார்ம் வந்துட்டு. அந்த காமன் சாரியை அவங்க அதுக்கப்புறம் கட்டுறதே கிடையாது, ஓரம் பண்ணி போட்டுருவாங்க. ஆனா அது நான் அப்படி இல்ல. அந்த காமன் சாரியா இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அது ஒரு தடவை கட்டுவேன். ம், இல்ல ம், அது ம். கட்டத்தான் தானே. நாங்க சேர்ந்து கட்டாம வேற இடங்கள்ல கட்டிக்க தெரியாது. அது யூனிஃபார்ம். ம். அதுதான் அதுதான். சரி, உங்களோட மரபு கவிக்குள்ளி பதிவிலி இதுவும் போகுது, நல்ல விஷயம். சாரி ஓட கதைச்சபடியா அது சம்பந்தமா இது வந்தது. நன்றி. வணக்கம் சுவர்சினியரே, வணக்கம் சரஸ்வதி பாஸ்கர் அவர்களே, இணையவர்களுக்கும் வணக்கம். வாங்கோ. வணக்கம் வணக்கம். இனி உற்சாமன வணக்கம் மாணிமனவர்களே. நாங்க ஆரம்பிக்கலாம். இனி உற்சாமன வணக்கம். யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வகுப்பு 129 இணைந்திருக்கிறோம். முதலில் வாணிமோனுக்கும் அன்பான வணக்கத்தை கூறியபடி பாம உறவுகள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களையும் இந்த நிகழ்வை பொறுப்படுத்துமாறு அன்பாய் கேட்டபடி இப்பொழுது நேரடியாகவும் மற்றும் ஒளி திரையுட அதாவது ஒளிப்பட காட்சிகளாகவும் கேட்டு பயன்பெறுபவர்கள் உங்களையும் அன்பாய் வாழ்த்தியபடி இப்பொழுது முதலே இந்த 1 மணி நேரத்தை எங்கள் ஆசிரியர் கைது ஒப்படைத்துக் கொள்வோம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவி 129. இனி உற்சாகமா அனைவருக்குமாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, நமக்காக அற்புதமான களத்தினை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய பாமுகம் ஒளித்திரை, இந்த ஒளித்திரையிலே அழகாக எங்களுடைய மரபு இலக்கண பயிற்சி வகுப்பு மிக மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அனைவரையும் ஒன்றிணைக்கும் பாமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்தின் இயக்குனர் ஆஸ்பர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இணைப்பாளர் நம்ம வாணிமோகன் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மாணாக்கர் அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும், இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற கோசா ஞானம் அம்மா மற்றும் செல்வநாயகி தேவேந்திர மூர்த்தி அம்மா அனைவருக்குமாக நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இணையாமல் ஏகலைவன்களாக கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி கொண்டு இன்றைய வகுப்பிற்குள் நாம் உச்சல்ல இருக்கின்றோம். இன்றைய வகுப்புமே சிற்றிலக்கிய வகுப்பாகத்தான் மிளிர இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய சிற்றிலக்கியத்தினை கேட்கின்ற ஆர்வத்தோடும் ஆவலோடும் ஈர்ப்போடும் ஒரு விசையோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். அழகாக நெறிப்படுத்துமாறு எங்களுடைய தொகுப்பாளரை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள்.
மிக்க நன்றி. இன்றைய 129வது வகுப்பிலே வீட்டு பாடம் தந்திருக்கிறார்கள். அதே நேரம் 3 பேர் இன்று இணைந்திருக்கிறோம். நினைக்கிறேன், செல்வன் ஐயம்மா மற்றும் கோசலா ஞானம் அவர்கள் மற்றும் நான். ஆகவே மூவருக்குமாக நான் வீட்டு பாடத்தை ஒரு முறை வாசித்து விடுகிறேன். சொன்னவா செல்வநாயகி அம்மா வாங்க. வீட்டு பாடம் என்னங்கிறத வீட்டு பாடம். ஆமா, திருக்குறள் பிடித்து சீர்தலை மற்றும் ஓசை சொல்லுதல் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை மற்றும் ஔவையின் மூதிரியை உள்வாங்கிக் கொண்டு ஒருபா இருபத்து பாடல்கள் எழுத வேண்டும். புணர்ச்சி பிழை தலை தட்டாமல் சிறப்பான வெண்பாக்கள் எழுத வேண்டும். இதோட காப்பு நூற்பயன் 2லும் ஒவ்வொன்று எழுத வேண்டும். ஆகவே முதல்ல செல்வன் ஐயம்மா இணைகிறீங்களா அல்லது கோசலாங்க? சரி சரி வாருங்க. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ஆசானுக்கு என்னுடைய நனி வணக்கம். அடுத்து என்னங்க, என்னுடைய இந்த அப்பை பிராட்டியினுடைய பாடல்களை நாங்கள் ஒரு இதா முன்னுதாரணமாக இருக்கிறது. நாங்கள் எங்கே எங்களுடைய தாய் மூதாட்டி எங்கே அவ பாடல், அதாலே அவருக்கு 2 வணக்கம். மூதுரை தந்தவளின் முன்னின்று வேண்டுகின்றேன், தூதுரைத்தாய் நாட்டிடை தூதுரைத்தாய் நாட்டிடையுன் தூமொழி கேது நிகர், தாது சொறி பாட்டுனதே தாது சொறி பாட்டுனதே தாண்டிலனேன் வண்டானேன், கோதுமிலாது என்பனக்கம் மேல். அது அவாக்கு ஒரு முதல் வணக்கம். இப்ப காப்பு பாடல். அகவலை பாடி அவன்தாள் வணங்கி திகழ்ந்தவள் நீங்கை திசையினர் தகவை அகழ்ந்தெடுத்து இந்த அரும்பெரும் தாயே, ககனமே உன் பாவால் காப்பு. முதலாவது பாடல் வாக்கன்று தொடங்குது. வாக்கும் மனமும் பலம் பெற்றுயரவே தேக்காய் செழுந்தமிழ் தேறலாய், ஆக்கமே நோக்கென புன்மை நுவல்வையில் ஆக்கமே நோக்கென புன்மை நுவல்வையில், ஆசெலாம் தாக்கிய பூவினைத்ததார் ஆசெலாம் தாக்கிய பூவினைத்ததார், தாரெங்கும் என கோல் தாரெங்கும் அன்புடைமை தானடைய வேண்டுங்கள், தாரெங்கும் அன்புடைமை தானடைய வேண்டுங்கள், ஊரெங்கும் தேடி உறவணைத்தல் சீரன்போ. விளங்குதான கோல் வாரபடியா இடைஞ்சல இருக்குதான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாரெங்கும் அன்புடைமை தானடைய வேண்டுங்கள், ஊரெங்கும் தேடி உறவணைத்தல் சீரென்போம், நாரெங்கும் நன்மணத்தை நன்மலர்கள் தந்தாற்போல், பாரெங்கும் பண்பின் பயன். பயன் கருதி செய்யார் பழக்கமதை ஏற்று தயக்கமர வாழு வகை தாரணியில் உயர்த்தம், இயக்கமற்ற வேடங்கள் இன்சொல் நுனினா பயக்கு மீதை நீதான் பயில். இதுல 2வது அடியை வாசிங்க. தயக்கமர வாழு வகை தாரணியில். தாரணி, அதுதான் தாரணி. தாரணினால நீங்க நினைச்சுட்டீங்க, அத தேமாவோ புளிமாவோ மாத்தி பாப்போம்னு. அதெல்லாம் வரவே வராது. அத மாத்துவோம். ஒண்ணு இந்த இடத்த மாத்தணும், இல்லைன்னா வந்துட்டு நம்ம தனிச்சொல்ல மாத்தணும். தனிச்சொல் மாத்தலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு வேற சீரை போட்டா சரியாகாது. இந்த இடத்தான் மாத்தணும். அப்ப அந்த இடத்துல அடிக்கோடு போட்டு வச்சு இயக்கமற்ற வேடங்கள் இன்சொல் நுனினா பயக்கு மிரை நீதான் பயிர். பயிலும் பழக்கங்கள் பண்புடைமையாகும், மயிலின் அழகேற்று மன்றில் மைந்தாய்ந்த அந்த பதுங்கி அப்படிதான். வெயிலும் நிழலருமை வேகியே காட்டும், தொழிலார் உழைப்பில் உணர்வினை செப்பம் செய் உந்து தொழில் சீராம். துயிலார் உழைப்பில் உணர்.
ஓ, அருமை அருமை அருமை. உணர்வினை செப்பம் செய் உந்து தொழில் சீராம் குணம் மிகக் கொண்டே கூடி இணங்கும் பணமல்ல எங்கேயும் பாசமே பாரில் கணந்தோறும் கண்முன்னே காண் ஓ, அருமை. காணும் கண்ணுக்குள் காதல் பெருக்கியே பேணும் உயிரவன் பெய்கழல் பூணுதலால் நாணும் செயலகலும் நன்னூல் வழிகாட்டும் வாணுதல் காணுவள் வாழ்வு ஆணுதல் காணுவல் வாழ்வு வாழ்வு. வாணுதல் நல்லா என்ற இருக்கு. அருமை அருமை அருமை. அடுத்தது வாழ்க்கை படகிங்கே வாய் சொல்லால் நகராது ஏழ்மை அகன்றோட எப்போதும் காழ்பின்றி சூழ் துன்ப நோயகற்றும் சுற்றங்களோடு இயைந்து மூழ்காதே காத்தல் முறை முழுகாதே வென்ற முழுகாது காத்தல். அதுவே நல்லாதான் இருக்கு. முழுகாது காத்தல் முறை ம். முறைகள் பலவிருந்தும் முன்னோரின் சான்றிருந்தும் குறை கண்டகல்கின்றார் குற்றங்கள் பறைந்தே நிறையென்று காண்பாரோ நித்திலத்தை காக்க நரை ஏந்த தேனி நகை ஓ, அருமை அருமை அருமை. நகையிலிங்கு நல்வேடம் நல்லியல்பும் பொய்யே பகையின் பனிப்போரில் பாலகரும் திகைக்க வகையறிய மாட்டாத வாண்மை இருந்தேன் தகைசால் உணர்வின் தவிப்பு ஓ, அருமை. தவிர்ப்பாய் ஒன்றன் தனியா பகையை புவியில் பிரிவை புனையும் அவிச்சை கவிக்கும் இருளை கருணை விளக்கும் நவிலாய் உலகின் நடை ஓ, அருமை அருமை. நடையிற் கவனம் நரரே கொள்வர் நடையிற் கவனம் நரரே கொள்வார் இடையிற் புரியும் இடர்தாம் தடையாம் மடையின் கொக்காய் மனிதம் தேடின் குடைக்குள் அடங்கும் ஓ, ரொம்ப அற்புதமான பாடலா இருக்கு. கோதில் விழுப்பொருள் கொள்ளும் அறிவால் வாதில் புகழது வாய்த்திடும் போதிலே சூதின் வலைகள் சுற்றும் எனினும் நீதிதான் ஆங்கே நிலை அருமை அருமை அருமை. நிலையா உடலம் நிலைக்கும் எனவே மலைக்கும் மருளே மனத்தை அலைக்க விலைகள் கொடுத்தே விளைக்கும் செயல்கள் கலைக்கும் மரபை கறந்து ஓ, அருமை அருமை. கரவாதொளிரும் கதிர் தரும் கீற்றால் இரவே அகலும் இடமே பரவும் வரமே அதுவெனும் வாய்ப்பினை அங்கே மரமும் கொடுத்திடும் மாண்பு அருமை அருமை. மாண்புடை செய்கைகள் மாறிலா நன்மைதான் வீண் புகழ் ஆசையால் வேலியாம் தூண்களும் காண்பதே காட்சியாய் காசுதான் தேவையாய் பூண்பரோ பொய்மையில் பூத்து ஓ, நல்லா இருக்கு. அருமை. பூத்திடும் பொய்கைகள் அவ்வையோட மூதுரை அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். அதை நாங்க உங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை கொடுத்ததே. ரொம்ப அழகா உங்கள் பார்வையில நீங்க எப்படிங்கிறது அருமை அருமை. தொடருங்க. பூத்திடும் பொய்கைகள் பூமகட்காமென காத்த நற்காவினை காட்டவர் ஏத்திட நாத்திகர் நாடெல்லாம் நல்வழி காட்டிடின் மாத்திட வல்லதாம் மலை மலையவள் மண்மகள் மாசிலா தென்றல் பிழையிலாத ஊர்வலம். அந்த இடத்துல வல்லதாம் மழை அந்த இடத்துல சரியா வருதான்னு பாருங்க. பிழைக்குதா வல்லதாம் அப்படின்னாலே அது வந்து வெள்ளம் தண்ணிமா. ஓ மழை வராது. அந்த ஈற்றடிய முழுமையா படிச்சுட்டீங்கன்னா நடுவுல இருக்கிற அந்த சீரை மட்டும் சரி பண்ணிக்கலாம். மழைங்கிறது இல்ல மாத்தாதீங்க. ஏன்னா அடுத்த அடி அதுல தொடங்கி அடுத்த பாடல் மாத்திட வெல்லா வள்ளால் கூட எழுதலாம். ஏன்னா மழை என்பதையும் பெண்மையோட இணைத்துதான் பேசப்படும். அப்ப அத மாதிரி நம்ம மாத்திட வெள்ளாள் மலை மலையவள் மண்மகள் மாசிலா தென்றல் பிழையிலாத ஊர்வலம் பீடென்று அழைக்க இளைத்தனோ வானவன்
இங்கிவன் சேவையால் உழைப்பவர் உள்ளம் உயர்வு. இதுல முதலடி படிங்க. மலையவள் ம், மண்மகள் மாசிலா ம். தென்றல். மாசிலா. தென்றல். ஓ, மாசிலா தென்றல். ம். அப்ப மிக விடையிலா சிறப்பு. ஊர்வலம் பீடென்று அழைக்க இளைத்தனோ இந்த இடம் தான் நான் பீடென்று. பீடென் பீடன். பீடன். ஓ, இந்த ரூபா பீடென் அங்க போட்டீங்களா? அழைக்க. ஓ, அழைக்கல. பீடன் ரைட். அழைக்க. ஓ. மிக சிறப்புமா. அடுத்து. உயர்வினை நாடிடின் உழைத்திடல் வேண்டும். பயமது நீங்கிய பாட்டுடன் இயங்கின் தயக்கமும் ஓடும் தகவினை கூடும் வியப்புறு செய்கை விருந்து. ஓ, அருமைமா, அருமை, அருமை. விருந்தின் இயல்பை விரைந்தே குறித்து மருந்தே எனினும் விருந்தோடருந்த கருத்தோடு அன்பை கண்ணில் விதைத்தே வருந்தாதளித்தல் வரம். ஓ, வருந்தாதழித்தல். வரம் அழைத்தல். வரம். அளித்தல் நல்லா இருக்கு. வருந்தாதளித்தல் வரம். ஓ, கருத்தோடு அன்பை கண்ணில் விதைத்தே வருந்தாதளித்தல் வரம். ம். கண்ணில் கண்ணில் அது விதைத்தே. அந்த பாட்டு. விருந்தின் இயல்பை விரைந்தே குறித்து மருந்தே எனினும் விருந்தோடு அருந்த கருத்தோடு அன்பை கண்ணில் விதைத்தே வருந்தாதளித்தல் வரம். ம். அருமை, அருமை. வரங்கள் அதனால் வளத்தை பெறுவீர் கரங்கள் இணைத்தே கனிவாம் உரத்தால் மரங்கள் நிகர்த்த மனிதம் தழைக்க வரங்களாய் வந்திடும் வாக்கு. ஓ, ஓ, வாக்குல ஆரம்பிச்சு வாக்குல முடிச்சாச்சு. மிக சிறப்புமா, மிக சிறப்பு. நன்றி, நன்றி. நன்றிதன் வாக்கினை நாளும் பயின்று சென்றவர் கோடி செயனில் நின்றவர் தொன்னெறி வேணிட தொல்வினை தீருமே நன்னெறி அவ்வைதன் வாக்கு. ஓ, அருமை, அருமை, அருமை. நன்றி. மிக சிறப்பு, மிக சிறப்பு. வெண்பா பயிற்சியின் விளக்கம் அறிந்தோம் கண்போற் பயிற்றும் காவிய பெண்ணுனை விண்ணும் போற்றும் விரிசுடர் பண்பே எண்ணத்தழகுடன் ஏற்று. விரிசுடர் அப்படி. பண்பே. ஓ, அந்த அதுக்கப்புறமே வேற விரிசுடர் பண்பினை பண்புடன். பண்பினை. பண்புடன் அப்படிலாம் கூட நீங்க எழுதிக்கலாம். நன்றி, நன்றி அம்மா. உங்களுக்கான திருக்குறள் முதல் மூன்றாவது அதிகாரத்திலே நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்து நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் நீத் வெண்சீர் வெண்டலை நீத்தார் நேர் நேர் தேமா மாமுன் நிறை பெரு இயற்சீர் வெண்டலை பெருமை நிறை நேர் புளிமா மாமுன் நிறை விழு இயற்சீர் வெண்டலை விழுப்பத்து நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை வேண்டும் நேர் நேர் தேமா மாமுன் நிறை பனு இயற்சீர் வெண்டலை பனுவல் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை துணி இயற்சீர் வெண்டலை துணிவு நிறைவு பிறப்பு. உடைய குரல் வெண்பா. உடைய குரல் வெண்பா. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. துறந்தார் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை பெரு இயற்சீர் வெண்டலை பெருமை நிறை நேர் புளிமா மாமுன் நிறை துணை இயற்சீர் வெண்டலை துணைக்கூறின் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை வையத் நேர் நேர் தேமா மாமுன் நிறை இற இயற்சீர் வெண்டலை இறந்தாரை நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை எண்ணிக்கொண்டு நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை தட்டு நேர்வு காசு. மிகச் சிறப்பு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை நிறை நேர் புளிமா மாமுன் நிறை வகை இயற்சீர் வெண்டலை வகை தெரிந்து நிறை நிறை கருவிளம் விளம் முன்னேர் ஈண்ட்
இயற்சீர் வெண்டலை. ஈண்டறம் நேர் நிறை கோவளம் விளம்புன் நேர் கோன் இயற்சீர் வெண்டலை. பூண்டார் நேர் தேமா மாமுன் நிறை பெரு இயற்சீர் வெண்டலை. பெருமை நிறை நேர் புளிமா மாமுன் நிறை புற இயற்சீர் வெண்டலை. புறங்கிட் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை உல இயற்சீர் வெண்டலை. உலகு நிறைவு புறப். மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. ஏம்மா. அல்ல, ரொம்ப ரொம்ப அற்புதமான பாக்கள் உங்களோடது. எல்லாமே கருத்து செறிவு ரொம்ப அழகா இருந்தது. அதாவது ஔவையோட மூதுரைய எந்த இடத்துலயுமே அப்படியே பயன்படுத்தாமல் நீங்க அதுல வந்துட்டு உங்கள் பார்வையில நீங்க கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த வகுப்போட சிறப்பு. அழகா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏம்மா, மிக்க நன்றி. அடுத்து கோசலா ஞானம் அவர்களே, உங்கள் பாடலோடு. சில அம்மா வாங்கோ. இனிய மதிய வணக்கம் ஆசிரியைக்கும் வாணிக்கும் சுதர்ஷினி தெய்வநாயகம் அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஔவையாரின் மூதுரை சிற்றிலக்கியம் ஒருவாயிரு பகுது. காப்பு. வேள முகனை வணங்கினார் நன்கிழவி சூழ வரும்பினை நீங்கிடும் என்றாரே வாழ வழி தருவார் வாழ்க்கை சிறந்திட வேளமுகனையும் வேண்டு. வேளமுகனையும் வேண்டு வேண்டு. அருமை, அருமை, அருமை. மண்ணில் பிறக்கின்ற மாந்தற்கு நல்லுரைகள் பெண்புலவர் ஆன இவர் பேசினாரே நன்னெறிகள். எண்ணியதை ஆக்கமுடன் ஏற்றம் பெற வைத்தார் பெண்புலவர் சொன்னதெல்லாம் பொன். இதுல இந்த அருமையா இருக்கு. இதுல பேசினாரே நிறை நடுவுல பாருங்களேன். பேசினாரே. பேசினார். அதான் பேசினார்னு போட்டாலே போரும். எதுக்கு நாரே? பேசினார்னே போடுங்கல்ல. பேசினார். அதுவுமே நம்ம வந்துட்டு இறந்த காலத்துல தான் நம்ம சொல்றோம் அவர் பேசினாருங்கிறத. எதுக்கு ரே வேண்டாம். பொன்மொழியாம் நல்லுரைகள் பேசியவர் வாழ்வுயர என்றும் உயரணும் என்றே உரைத்தாரே எந்நாளும் இன்பத்தில் ஏத்திடும் வாழ்வியல் துன்பமும் தூசாய்த்தான். துன்பமும் தூசாய்த்தான். தூசாய்த்தான். தூசாய். அது அது தேமாச்சிராதன்னு இருக்கு. அதுல நேர் வந்துட்டது. தூசாக. தூசாக. அவ்வளவுதான். தான்ங்கிறது அப்படியே இருக்கட்டும். துன்பமும் தூசாகத்தான். தான் கற்ற நூலளவே தான் நுண் அறிவுமே தோன்றும் அளவே தவத்திலும் பெற்ற செல்வமும் தான் கற்ற கல்வியுமே தோற்றம் பெறவுமே ஊன்றி படித்தால் உயர்வு. ஊன்றி படித்தால் உயர்வு. அது நல்லா இருக்கு. அதை பத்தி ஒண்ணு தெரியல. படிக்க உயர்வு. ஊன்றி படிக்க உயர்வு. ஆமா, படிக்க உயர்வுன்னா நல்லா இருக்கு. அது உங்களுக்கே தானாவே மாற்றம். ஊன்றி படிக்க உயர்வு. உயர்வு பெற என்றென்றும் ஊக்கமுடன் கற்று பயன் பெற்று பாங்குடன் பூவிலகில் வாழ முயற்சி முனைப்பாக முன்னேறி வாழ்ந்து உயர்வுடன் கால் பதிக்க ஊன்று. உயர்வுடன் கால் பதிக்க ஊன்று. ஊன்றி பசுமரத்தாணி போல் மென்மையுடன் தோன்றிட வேண்டுமே தாரகையில் தன்மதி போன்றுமே வெள்ளி விடிவெள்ளியாகவே ஆன்றோர் வழியில் அறி. ஆன்றோர் வழியில் அறி. இல்ல, அதாவது தோன்றுமே
இந்த விடி தோன்றட வெள்ளிக்கு முன்னாடி விடிவெள்ளி அப்படிங்கிற சீருக்கு முன்னாடி என்ன? போன்றுமே போன்றுமே வெள்ளி விடிவெள்ளியாகவே. விடிவெள்ளி வெள்ளி விடிவெள்ளி ஆகவே அதானா? ஓ, விடிவெள்ளியாகவே. இல்ல அந்த விடி அந்த வெள்ளி ரெண்டு ஆகவே. விடிவெள்ளி இல்ல இல்ல அந்த ரெண்டு அடிகளை மட்டும் சொல்லுங்க. போன்றுமே தன்மதி போன்றுமே வெள்ளி விடிவெள்ளியாகவே. மிகச் சிறப்பு. ஆன்றோர் வழியில் அறியா சிறுவனா அறியா சிறுவனா ஆறுவது கோபமல்ல நெறிமுறை மீறலும் நன்றானி சொல்லப்பா. நெறிமுறை மீறலும் நன்றானி சொல்லப்பா. அறிவுமே சொல்லட ஆறு முருகானி. அறிவுமே சொல்லட ஆறு முருகானி. நெறிமுறை கேட்டுமே நாடு. நெறிமுறை கேட்டுமே நாடு. அருமை அருமை அருமை. நாடுகின்றோம் நன்னூல் நெறிமுறையை நாளும். நாடுகின்றோம் நன்னூல் நெறிமுறையை நாளும். பாடுபடும் மாந்தர்க்கு பாக்களை மூதுரையில் கூடும் உறவுகள் கூட்டாக உண்டிட தேடுவோம் தித்திக்கத்தேன். அருமை அருமை. தேடுவோம் தித்திக்கத்தேன். தேனமுதை உண்பதற்கு தோட்ட உழைப்பாளி. தேனமுதை உண்பதற்கு தோட்ட உழைப்பாளி. வானமதை பார்த்து விதைத்திடுவான் என்றென்றும். கானகத்தை பண்படுத்தி கச்சிதமாய் வேளாண்மை வானம் பொழிய வரும். ரொம்ப நல்லா இருக்கு. அத ரெண்டு அடிகள் என்ன 3, 4வது அடியும் திருப்பி படிங்க. ரொம்ப அழகா இருக்கு. தேனமுதை உண்பதற்கு தோட்ட உழைப்பாளி. வானமதை பார்த்து விதைத்திடுவான் என்றென்றும். கானகத்தை பண்படுத்தி கச்சிதமாய் வேளாண்மை வானம் பொழிய வரும். இந்த கச்சிதமாய் வேளாண்மை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வருகின்ற நாளில் வளமாக வாழ பருவமழை பொய்க்காது பாரெல்லாம் பெய்திட திருவாட்டி சொன்னதெல்லாம் தோத்திரமாய் பாட தருமே வளமுமே தான். தருமே வளமுமே தான். தான் எழுதி நூலாக தாரணைக்கு தந்தாரே. தான் எழுதி நூலாக தாரணைக்கு தந்தாரே. கானகத்தேயுந்தான் கோலமையில் ஆடவுமே. கானகத்தேயுந்தான் கோலமையில் ஆடவுமே. வான்கோழி தானாடி வேடிக்கை காட்டியதை. வான்கோழி தானாடி வேடிக்கை காட்டியதை தான் எழுதி வைத்ததே தனி. தான் எழுதி வைத்ததே தனி. தான் எழுதி வைத்ததே வைத்ததே வரவே முடியாது. வைத்ததே போட்டுட்டா வைத்ததே தனி நிறை. இல்ல வைத்தார் அப்படி எல்லாம் எழுதலாம். வைத்தார் தனி வைத்தார். அவ்வளவுதான். சரி. இல்ல உங்களோட பார்வை வேற மாதிரி போகுது. நல்லா இருக்கு இதுவும் கூட. தனித்தன்மை கொண்ட தகமையுடை நூலை. தனித்தன்மை கொண்ட தகமையுடை நூலை இனித்திடத் தந்தாரே இம்மண் மகள. இனித்திடத் தந்தாரே இம்மண் மகள. கனி இருப்ப காய்கவர்கின்றதைப் போலாக. கனி இருப்ப காய்கவர்கின்றதைப் போலாக நனி சிறந்த நூலாய் நல்கு. நனி சிறந்த நூலாய் நல்கு. நூலாய் நல்கு அப்படின்னு நிறைய நூலாக நூலாக நல்கு. ஒவ்வொரு சொல்லுக்குள்ள நல்கிட. நீங்க நூ போடுறப்ப கொஞ்சம் குண்டா தெரிஞ்சிருக்கும். 2 எழுத்து சேர்ந்துருத்தோம் நீங்களா நினைச்சிருப்பீங்க. அதுதான் அதுதான். அது வேற லா வேற போட்டோமா நெடில் ஆயிட்டாங்க அவங்க 2 பேர் சேர்ந்த உடனே. அதான் நல்கிட நன்னறிகள் நானிலமும் கற்றிட பல்கிடும் பண்பும்
பல்கிடும் பண்பும் புகழும் பெருகிடும் சொல்லு சுவைதரும் சுந்தர தேந்தமிழை பல்மொழியாளர் படித்திடுவார் அவையின் அதுல தனிச்சொல் என்ன இருக்கு? தனிச்சொல் படித்து. அப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த முதல் அடியோட முதற் சீர், இரண்டாம் அடியின் முதற் சீர், அதை படிங்க. இரண்டாம் அடியின் முதல் சீர் வந்து பல்கிடும் பண்பும் பல்கிடும். முதல் அடியில நல்கிய. நல்கு. அப்ப தனிச்சொல்லுக்கு என்ன வரணும்? எதுகை எங்க? தனிச்சொல்லுக்கு பல்கிடும் சொல்லு பல்மொழி. பல்மொழியாளர் படித்து அப்படிங்கறதானே நீங்க தனிச்சொல்லா போட்டிருக்கீங்க. அது வராது இல்லையா? வராது. பன்மொழியாளர். பல்மொழி ஒரு சொல்லு டீச்சர். யாளர் படித்து. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னு புரிஞ்சிருக்கா? அதாவது உங்களுக்கான இந்த இரண்டாம் அடியில இருக்கிற அந்த நான்காவது சீர், இரண்டாம் அடியில் உள்ள நான்காவது சீர், நம்ம தனிச்சொல் சொல்வோம் இல்லையா? அந்த தனிச்சொல் எதுகை பெற்று வரணும்ல? தனிச்சொல் பெருகிடும். இப்ப நீங்க முதல் இரண்டு அடிகளின் முதற்சீர் எப்படி எதுகை இருக்கோ அதே தண்ணி தனிச்சொல்லுக்கு வரணும். மூன்றாம் அடி நான்காம் அடியில கரெக்டாவே இருக்கு. நல்கிட பல்கிடும். அது அந்த ரெண்டு அடிகள் சரியா வருது. அதுக்கு அப்புறமா இந்த தனிச்சொல்லுக்கும் அதே மாதிரி வரும். அந்த சொல்லுன்றதுக்கு இல்ல, அது படித்தன்னு சொன்னீங்க இல்லையாமா? படித்த இதெல்லாம் வந்துட்டு தனிச்சொல்லாகி இந்த இடத்துக்கு வராது. ஆமா. கல்வியால் அதெல்லாம் நீங்க போடலாம். வல்லதோர் அப்படி போடலாம். அல்லவை அப்படிலாம் கூட நீங்க போடலாம். நல்ல தனிச்சொல்லு வராதே டீச்சர். அடுத்த வரிக்கு படித்திடுவார் அவையின் பருமலை நாளம் என்றது. இப்ப இல்ல, இப்படி கூட நீங்க எழுதலாம் இல்லையா? நன்னலமாய் படித்திடுவார்ங்கிறது எந்த இடத்துக்கு வேணும்? அதுக்கு எதுக்கு வேணும்னு கேக்குறேன். இப்ப அடுத்த அடிக்கு வந்துட்டு நீங்க போயிடுவீங்க. அங்க படித்திடுவார் அப்படின்னு போட்டிருக்கீங்க. முழுமையா இந்த பாடல ஒவ்வொரு சேர்களா பொறுமையா படிங்க பார்க்கலாம். உங்களுக்கே புரிஞ்சு. நல்கிட நன்னறிகள் நானிலமும் கற்றிட. இது மிகச் சிறப்பா இருக்கு. அடுத்த அடியில பொறுமையா படிங்க. பல்கிடும் பண்பும் புகழும் பெருகிடும். புகழும் பல்கிட பண்பும் புகழும். இது முடிய சரியா இருக்கு. சரியா? ஆனா அடுத்த சீர்லதான் பிரச்சனை. என்ன வந்திருக்கு? சொல்லு சுவைதரும் சுந்தர தேந்தமிழை. இல்ல, அது வந்துட்டு மூன்றாவது அடிக்கு நீங்க போறீங்க. இரண்டாவது அடி. ஆமா, இரண்டாவது அடி. மீதி ரெண்டு அடிகள் சரியாதமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் மாத்த போறது இல்ல. இப்ப இந்த இரண்டாவது அடியே மீண்டும் பொறுமையா ஒவ்வொரு சீர்களா சொல்லுங்க பார்க்கலாம். பல்கிடும் பண்பும் புகழும். அப்ப இந்த புகழும் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அது மாற்றிடும். சரியா? அதற்காக நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா நிறையில போட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல புகழினால் அப்படி நம்ம போடலாம்.
புகழினால். புகழினால். இப்ப இந்த இந்த தனிச்சொல்லுக்கு ஒண்ணு அந்த அடியோட சேர்க்கிற மாதிரி இருக்கணும், அல்லது மூன்றாவது அடியோட அது பொருள் தர மாதிரி இருக்கணும். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் தனிச்சொல்லை பொறுத்தவரை. அப்ப நீங்க இங்க என்ன போட்டே ஆவீங்க, இந்த இல் இருக்கிறது வரணும் இல்லையா, இரண்டாவது எழுத்து. ரெண்டாவது இல் சொல்லு கண்டு வந்திருக்கு. சொல்லிட அப்படி போடலாம். இல்லையா நீங்க மூன்றாவது அடியில எப்படி ஆரம்பிக்கிறீங்க? மூன்றாவது அடியில தான் சொல்லிட வருது. சொல்லிடன்னு மூன்றாவது அடி ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்ப நல்லவை நல்லவை சொல்லிட. புரியுதா? இந்த நல்லவை என்பது தனிச்சொல். அப்ப அழகா போகும் பாருங்க. நல்லவை சொல்லட. அதே மாதிரியே புகழினால் அப்படி போட சொல்லிருக்கேன். இந்த புகழும்னு போட்டதால்தான் உங்களால கண்டுபிடிக்க முடியல நம்ம என்ன தப்பா செஞ்சிருக்கிறோமா என்னன்னு. அது நீங்க எழுதிருக்கிறது பிரகாரம் பாத்தீங்கன்னா அவனு தலை தட்டலதான், அது உண்மைதான். ஆனா இந்த நேரிசை வெண்பாக்களா எழுதிட்டே வந்துட்டு இடையில நம்ம அதை கொடுக்க முடியாது. அதுக்காக தான் இப்ப இதுல அப்படி ஒரே நேரிசையா ஆமா ஆமா, அது எனக்கு புரிஞ்சுட்டு. நீங்க அந்த இடத்த மாத்துறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனாலதான் பொறுமையா ஒவ்வொரு சீர்களா படிங்கன்னு நான் சொன்னேன். இப்ப நல்லா அழகா வந்து நல்லவற்றை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நம்ம கொண்டுட்டோம். நல்லவே சொல்லட சுந்தரத்தேன் தமிழ். அதெல்லாம் அழகா இருக்கு. ஈற்றடியும் படிங்க நன்னாவே இருந்தது. பல்மொழியாளர் படித்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. பல்மொழியாளர் படித்து, அது அருமையா இருக்கு. படித்திடுவார் அவ்வையின் பனுவலை நாளும், படித்திடுவார் பாக்கள் விளக்கமுடன் நூலாய். இதுலயுமே முதலடியில படித்திடுவார் அவ்வையின் பனுவலை. அப்ப ஔவையின் பனுவலை சரி, அவர் தப்பருங்க தலை. ஔவை நிறை இல்ல ஔவை எப்படி நிறை வந்தது? ஆனா போட்டு நீங்க போட்டிருக்கீங்களா? இல்ல. அப்ப ஔ என்பதற்கு ஔகாரம், அதுக்கு மொழிக்கு முதல்லதான் வரும். அது ஒன்றரை மாத்திரை, ஒரு மாத்திரையை தாண்டினாலே அது நெடி. சரியா? அப்ப அதை தனியா நேரசை தானே சொல்லுவீங்க. அப்ப ஔவை ஆனா என்ன போடலாமா? ஔவையின் இல்ல அப்படின்னாலுமே வராது. ஔவை அப்படின்னு வெறும் அப்படி தொக்கலாம் நிற்கும். புரியுதா? வெறும் ஔவை அப்படிங்கிறப்ப நல்லா இருக்காது. அப்ப ஔவைங்கிறது நல்லாதான் இருக்கு. அடுத்த சீரை மாத்திப்போம். ஔவை என்று போட்டு விட்டா சரியா? ஔவை என்று இல்ல, ஔவை அப்படின்னு போட்டுட்டு அடுத்த சீர் என்ன போடுறீங்க? ஔவை பனுவலை. அதுக்கு நீங்க வந்துட்டு ஔகாரத்திலேயே ஔவை போட்டாலே போடும். நேர் அப்படின்னு வந்துரும், கேமாக்கு வந்துடுறது. பனுவலை அப்படியே நிற்கும், நன்னாதான் இருக்கும். நீங்க மாத்தணும் அவசியம் இல்லை. சரியா? நீங்க ஆனா போட்டு இவ்வு போடுவீங்க. நீங்க அப்படின்னாலும் நேர் தான் நிற்கும். அதுக்கு அழகா ஔவையார வந்துட்டு எதுக்கு நமக்கு இந்த ஔ என்பதற்கு அது தனி. ஔவை பனுவலை நாளும் படித்திடுவார் பாக்கள் விளக்கமுடன் நூலாய். படித்திடுவார் பாக்கள்
விளக்கமுடன் விளக்கமுடன் நூலாய். நூலாய். நூலாய் என்பது தனிச்சொல்லா? ஓ ம். அதுல வந்துட்டு ஆரம்பத்துல எல்லாம் டி தானே வந்திருக்கு. படித்திடவா அப்படிதானே வருது. ஓ இரண்டாவது ஆரம்பத்துல அடி படித்திடுவ. பாருங்க. வடித்திடுவ இரண்டாவது வடித்திடுவ வடித்திடுவ. எங்கே தனிச்சொல்லாக சொல்றீங்களா? இல்ல, அந்த இரண்டாவது அடியை படிக்கும். இரண்டாவது அடி படிக்கும். வடித்திடுவர் பாக்கள் விளக்கமுடன் நூலாய். விளக்கமுடன் அப்படின்னா வராது. ஏன்னா இந்த டி அது வந்துட்டு எதுகையா அணுக்கணும் இல்ல, இரண்டாம் எழுத்து ஒன்றி. புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது, இது மாதிரி நடுவுல கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்ப இந்த மூன்றாவது சீரையும் சரிப்படுத்தணும். அப்ப வடித்திடுவார் பாக்கள். பாக்களுக்கு அப்புறமா என்ன போட்டீங்க? விளக்கமுடன். இல்ல, விளக்க விளக்க முடன்லாம் வேண்டாம். விளக்கம் விளக்கம் அப்படி நம்ம நிறுத்தினா கூட அது புரியாது. இல்ல விளங்கி. நூல் வராதே டீச்சர். நூல் நேரல்ல வர. நூல் நூல் முன்னாடில இருந்தே தான் வரல. இப்ப நீங்க நூலும் வர முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப நேரிசை வெண்பாக்களை எழுதிட்டே வந்தீங்க, உடனடியா நடுவுல கொண்டு வந்து இன்னிசை வெண்பாவை நம்ம சுருக முடியாது. புரியுதா? அந்த தனிச்சொல் அழகா அந்த இடத்துல வரணும். வடித்திடுவார் பாக்கள். இப்ப விளங்கி அது போல பாக்கள் அப்படி இல்லைன்னா நீங்க பாக்களைன்னு போடலாம். வளமாக போட்டா அப்படி இருக்கும். இல்ல, வளமாகன்னு போட்டாலும் எப்படி இருக்கும்னா பாக்கள் வளமாய் அப்படி போடலாம். புரியுதா? வளமாய் வளமாய் நூலாக வேண்டவே வேண்டாம். அதுக்கப்புறம் அப்ப டீல தான் வரணும். பாக்கள் வளமாய். இப்ப அதுக்கு அடுத்த அடியோட இந்த சீர்களை சொல்லுங்க. மடிக்கணனியிலும் மூதுரை கற்க. மடிக்கணனியிலும் மூதுரை கற்க படித்திடுவோம் பலனும் பெற. மடிக்க ஒரு சொல்லு. கடிதில் இந்த தனிச்சொல்லு பாருங்க. கடிதில். கடிதில் அப்படின்னா மிக விரைவாக அப்படிங்கிற மாதிரி, வேகமாக. ஏன்னா மடிக்கணினியை வைத்துக்கொண்டும் இப்ப நாங்க மூதுரையை நாங்க பார்க்க முடியுதுங்கிறதான் நீங்க எழுதியிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்குங்கிற மாதிரி கொடுக்கலாம் அந்த தனிச்சொல்ல. கடிதில் அப்படின்னா அழகா வந்து நிற்கும். வளமாய் கடிது அப்படி. வளமாய் கடிதில் அழகாதான் வந்து நிற்கும். கடிதில் கடிதில். மடிக்கணினியிலும் மூதுரை கற்க. இல்ல, மடிக்கணினி மடிக்கணி கணி அது முடிய ஒரு சீர் வச்சுக்கலாம். அது கருவிலங்காயில போறது. அதுக்கு அப்புறமா என்ன எழுதிருக்கிறீங்க? மூதுரை கற்க. அல்ல, மடிக்கணினி கணினியிலும் அப்படின்னு எழுதிருக்கீங்க. சரியா? அப்ப மடிக்கணினியிலும்னு வரவே வராது. வேற சொல்ல மாத்தவா? அதுக்கப்புறம் ஆமா, மடிக்கணினின்னு நீங்க அப்படியே பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மடிக்கணினி இலும்ங்கிறது தான் பிரச்சனை. மடிக்கணினி கொண்டு. அதான் அது புரியுது எனக்கு. அது மடிக்கணினியை அப்படின்னு போடவும் முடியாது. அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா வரும். அப்ப மடிக்கணினி கொண்டுமே. மடிக்கணினி கொண்டுமே
மூதுரை. ஏன்னா மாக்கு மூ அது வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு அந்த இது வந்துரும், மோனைக்குள்ள வந்துரும். கொண்டுமே மூதுரை மூதுரை கற்க படித்திடுவோம் பலனும் பெற. ஆமா, படித்திடுவார் பலனும் பெறுவார் அப்படின்னு வராது அந்த இடத்துல. படித்து 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 பலனும் பெற. பலனும் பெற. சரி, பெற. அடாது ஈற்றுச்சீரா இருக்கிறது நல்லா இல்ல. என்ன முடிவுல மாதிரி பெரு இல்ல, பெரு கூட போட்டுடலாம். பெற. சரி, சரி. பெருன்னு போடலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. அது அதுல கொஞ்சம் முற்று இருக்கட்டுமே, மூடி அப்படியே வினையச்சமா போடுவானே. அதான் உண்மைதான். பெற வேண்டும் நன்னூல் படித்திட நாமும் பறந்த பசுப்பால் கலவையின்றி அன்னம் நிறம் பிரித்தேந்தான் நீரையும் நீக்கி திறம்பட காட்டியதுதான். திறம்பட காட்டியதுதான். தானுண்ட நீரையும் தாகமும் தீர்த்திட தேனுடைய நீராக தென்னையும் தந்ததே வானுலகம் பெய்கின்ற வான்மழையை சேமித்து பேணுவோம் நீரையும் பார்த்து பேணுவோம் நீரையும் பார்த்து சேமிக்கிறேன். சரி, சரி. பார்த்துமே பாரையும் பெட்டகமாய் பேணிடுவோம் போரின்றி நல்லுலகம் பேணிடுவோம் ஒற்றுமையாய் சீர்மையுடன் மூதாட்டி மூதுரையை கற்றிடுவோம் ஊர்கூடி ஒற்றுமையாய் ஊன்றி படிப்போம் உவமைகளை நாமுமே பூன் குருடின்றி குலமும் தழைக்க தேனாயும் தித்திக்க தொல்லுலகில் பேர் பெற்றும் தேன்தமிழ் அன்னையாய் தோன்றும் தோன்றும் அவ்வையின் தோத்திர பாக்களை தோன்றும் அவ்வையின்னு வராது, சரியா? ஆமா, அப்ப தோன்றுகிற இல்ல தோன்றுகிற அப்படி எழுதலாம். இல்லைன்னா நீங்க தோன்றும் அப்படின்னு எழுதனா வராது, அவ்வை வராது. புரியுதா? ஆனா போட்டாலும் வராது அந்த இடத்துல, இவ்வுதான் போடுவீங்க. ஆமா, தோன்றுகிற அப்படி எழுதுங்கோ. அவ்வையின் அது தோத்திரப்பாக்களை ஊன்றி படித்தால் உயர்வுமே காணலாம். வான் நின்று பெய்வதனால் வையகம் ஓங்கிட வான்புகழ் பெற்றிடும் வாழ்த்து நல்லா இருக்கு, அருமை. வாழ்ந்திடும் போதெல்லாம் வந்தே வருத்தாமல் வீழ்ந்திடா தெய்வத்தை வேண்டி தொழுதிட ஊழ்வினை கிட்டுமே உள்ளொளி கிட்டுமே தாழ்வில்லா வாழ்வுமே தான். தான் பெற்ற இன்பம் தாரணி காணவுமே தோன்றிட வேண்டுமே தன் உணர்வு வாழ்விலே நான் என்று வாழாமல் நித்திலம் ஈவதே மாண்பென்றார் அவையும் மண்ணில். மண்ணில் அப்படி ஒரு நில்ல தனியா போட்டீங்களோ?
சரி, நல்லாதான் இருக்கு. ஏன்னா அந்த முதல் எடுக்க மண்ணில எடுத்தபடியா அதோட அதை முடிவு பண்ணிடுவோம்னு நெல்ல போட்டீங்க. ஆனா மண்ணில்னு வந்துட்டு மண் முடிய நீங்க அந்த முன்னாடி உள்ள சீருக்கு தான் கொடுத்துருப்பீங்க. சரியா? ம் அப்ப அப்ப பரவாயில்ல, அதனாலலாம் தவறில்லை கிடையாது. நெல்ல முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். சிறப்புமா, சிறப்பு. நூற்பயன் இனித்திட பாடல்கள் இங்குமே தந்தோம். ஏன் 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 அந்த 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 ஈற்றடிய படிங்க. ஏன் நீங்க வந்துட்டு மண்ணில் அப்படின்னு நில்ல தனியா போடுறீங்கன்னு கேட்கறேன். ஈற்றடி மட்டும் மான் பென்றார் அவ்வையும் மண்ணில். இல்ல, மான் வென்றார் நான் என்று வாழாமல் நித்திலம் ஈவதே மான் பென்றார் அவ்வையும் மண்ணில். இல்ல இல்ல, அந்த இடத்துல அதெல்லாம் சரி, அவ்வை நம்ம எடுத்துக்கணும்னு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நம்ம அவ்வை சொல்லிட்டோம் 2-3 இடத்துல. அப்ப மான் வென்றார் அப்படின்னாலே அந்த இடத்துல அவைதான் சொன்னதுன்னு தெரிஞ்சு போயிடும். மான் பென்றார் இப்புவி இப்புவியில் மண் அப்படின்னு நீங்க போடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. மண்ணில் என்பதுதான் மண்ணுன்னு நம்ம போட்டிருக்கோம். அதான் மான் பென்றார் இப்புவியில் மண். நூற்பயன் இனித்திட பாடல்கள் இங்குமே தந்தும் கனிந்த சுவையுடன் கன்னித் தமிழை தனித்துவம் கொண்டதாய் நன்னறி உள்ள நனிசுவை என்றதை நம்பு. ஒரு மாதிரி முடிச்சாச்சு. அப்பா, அடுத்து திருக்குறள் 3 இருக்கு. திருக்குறள் 3 இடையில அந்த இதுதான் பிழைச்சிட்டு. அதெல்லாம் நீங்க பொறுமையா சீர்படுத்திக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இடம் கோடிட்டு காட்டியிருக்கோம், சீர்படுத்தி. இருமை வகை இல்ல 4, 5, 6 உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. புறனென்னும் நிறை நேர் நேர் புளிமாங்காய் தோட்டியான் நேர் நிறை கூவிளம் ஓரைந்தும் நேர் 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 தேமாங்காய் காப்பான் நேர் நேர் தேமா வரனென்னும் நிறை நேர் நேர் புளிமாங்காய் வைப்பிற்கோர் நேர் 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 தேமாங்காய் வித்து நேர்வு காசு. புறனென்னும் புளிமாங்காய் காயமும் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை தோட்டியான் கூவளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை ஓரைந்தும் தேமாங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை காப்பான் தேமா மாமுன் வர நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை வரனென்னும் புளிமாங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை வைப்பிற்கோர் தேமாங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை வித்து நேர்வு காசு. மிகச் சிறப்பு. அடுத்த ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார் கோமன் இந்திரனே சாலுங் கரி. ஐந்தவித்தான் நேர் நிறை நேர் கூவிளங்காய் ஆற்றல் நேர் நேர் தேமா அகல் விசும் நிறை நிறை கருவிளம் உளார் கோமன் நிறை நேர் நேர் புளிமாங்காய் இந்திரனே நேர் நிறை நேர் கூவிளங்காய் சாலுங் நேர் நேர் தேமா கரி நிறை மலர். ஐந்தவித்தான் கூவிளங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை ஆற்றல் தேமா மாமுன் அகல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அகல் விசும்பு கருவிளம் விளமுன் அகல் விசும்பு கருவிள நிறை நிறை. அந்த பூ எங்கம்மா போச்சு? அவதான் கீழே சேர்த்துட்டாரு. அடுத்தது ஒரு குளாரண்டு. அது
பூ வந்து மற்றோட உலாரண்டல்ல வருது, ஊனா வருதല്ലോ. அப்ப உலார் அகல் விஸ் கோமார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது விளமே வரக்கூடாது. புரியுதா? குளம் இப்ப பெறக்கூடாது. உலார் அப்படின்னா அந்த இடத்துல நிறை தான் வருது. அப்ப அகல் விசும்பு அது வரைக்கும் ஒரு சேர். சரியா? லார் கோமான் அப்படிங்கிறது அடுத்த சேர். நேரா வருது, நேரா வருது அப்படின்னா. ஆமா. நேர் 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 இந்த தேமாங்க அகல் விசும்பா அகல் விசும்ப சொல்லுங்க முதல்ல. அகல் விசும்பு நிறை நிறை கருவிளம். நிறை நிறை நேர். இந்த பூ அதுல இருக்கு. கருவிளங்காய். ஆமா, கருவிளங்காய். ஏன் நம்ம அப்படின்னா அந்த அந்த இதோட சேர்ந்து நீங்க சொல்றீங்க உலார் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல அதற்கு முன்னதாக இருக்க இடத்துல மாற்றிட்டு தான் வந்திருக்கணும். இந்த மாற்றிக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க கருவிலம்னு எடுத்துட்டா கூட கருவிலமோ கோவிலமோ விளச்சீர் முன்னா கூட அந்த இடத்துல உலார்னு வரவே முடியாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி. கருவிளங்காய். லார் கோமான் வந்து தேமாங்காய். காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. இந்திரனே நேர் நிறை நேர் கூவளங்காய். காயமுன் சா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. சாலங் நேர் நேர் தேமா. மாமுன் கரி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. கரி நிறை மலர். மிகச் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய நிறை நிறை நேர் கருவிளங்காய். செய்வார் நேர் நேர் தேமா. பெரியார் நிறநேர் புளிமா. சிறியர் நிறநேர் புளிமா. செயற்கரிய நிறை நிறை நேர் கருவிளங்காய். செய்கலா நேர் நிறை கூவிளம். தார் நேர் நாள். செயற்கரிய கருவிளங்காய். காய்மன் செய் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. செய்வார் தேமா. மாமன் பெரி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. பெரியார் புளிமா. மாமன் சிறி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. சிறியர் புளிமா. மாமன் செயற் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. செயற்கரிய கருவிளங்காய். காய்மன் செய் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. செய்கலா கூவிளம் விளம்பன் தார் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. தார் நேர் நாள். மிகச் சிறப்பு, மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உமா நினைச்சிருக்கிற உமா, நீங்க பாடலோட வந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக. அனைவருக்கும் வணக்கம். 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 10 பாடம் தான் நம்ம எழுதியிருக்கோம். சரி, பரவாயில்ல, படிங்க. காப்பு. தொந்தி கணபதி தொட்டு மலரடி. சிந்தும் அருளொளி சிந்தை பரவிட. எந்தை குலமொழி ஏற்றும் சுடரொளி. இந்து வணங்கிட வாழ்த்து. அருமம்மா, அருமை, அருமை. கல்வி அறிவினால் காட்டு மொழியது. நல்ல நெறிகளை நாட்டும் அறமென. நெல்லு கிரைத்தவர் நெஞ்சம் மகிழ்ந்திட. மல்லிகை மணந்தரும் மாண்பு. மங்கை எழில்வனம் மாசில் கனிகளும். கங்கை களலடி கந்தன் அருளொளி. சங்கம் வளர்த்தவர் சான்றாய் அறங்களும். எங்கும் கனிமரம் ஏற்று. ஏற்றம் அறிவினால் எங்கும் உயர்ந்தவர். சீற்றம் தணிந்திட சிந்தை வியந்தவர். தூற்றும் மனங்களில் தூணாய் நிலைத்தவர். நாட்டாய் நகைத்திட நாட்டு. நாட்டும் மரங்களும் நாவில் சுவைதரும். ஏட்டின் அறிவதும் ஏழை உணவிடும். பாட்டி பழங்களை பாக்கள் சுவைதரும். காட்டும் விதைகளின் கால். பாட்டி பழங்கதை அப்படின்னு சொல்லும் போதே அம்மாக்கு யார்கிட்டயோ இருக்கிறா போல இருக்கு. இனியா சவுண்ட் லைட்டா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இருக்கேலாதிப்ப நான் கருணையிடம் இதுல. அதான் சரி சரி. கான மயிலது கண்கள் கழித்திட. வான மழையினை வாரி தெளித்திட. தானும் அதுவென தாளம் இசைத்திட.
கூனும் கவிதர கூத்து. ஓ, அருமைம்மா, அருமை. கூட்டும் பணிவினை குஞ்சும் தெளிந்திட சூட்டும் அறங்களும் சுற்றும் மணிமுடி பாட்டும் பளிங்கென பாதம் தொடர்ந்திட ஆட்டும் அவனியில் ஆண்டு. ஓ, அருமை, அருமை, அருமை. அற்ற குலத்தினில் ஆழ மறைந்ததும் பற்றை மறந்திடும் பண்பில் பறவைகள் கற்ற அறங்களை காக்கும் உயிர்களும் உற்ற உறவென ஊட்டு. ஓ, அருமைம்மா, அருமை, அருமை. ஊக்கமுடையவர் உண்மை பெரியவர் தேக்கும் வளத்தினில் தேசம் உயர்ந்திடும் வாக்கில் தெளிந்தவர் வள்ளல் அறிவுடை காக்கும் கருணையுள் காப்பு. அருமைம்மா, அருமை, அருமை. நன்றி. காலம் தரும் கனி காட்டும் சுவை மொழி பாலம் பணிவுடன் பற்றை அவை தரும் ஞாலம் அணிந்திட ஞானம் பெருமையாம் சீலமுடையவர் சிந்து. அருமைம்மா, அருமை. சிந்தை குளிர்ந்திட சிந்தும் அறங்களும் தந்த பெருந்தமிழ் தங்கப் புலமையின் விந்தை வடித்தடு வீரம் உனக்கடு எந்தை பரம்பரை ஏர். ஓ, அருமைம்மா, அருமை. நன்றி அம்மா. இறுதியா ஒரு வணக்கம் உங்களை வணங்கி முடிக்கிறேன். சந்த கவிமணி சரஸ்வதி தாயின் பந்தம் இணைத்தவர் பாக்கள் வடித்திட சொந்தம் தமிழ்மணி சொத்து மமக்கவர் சிந்தை வணங்கிடச் சீர் என எனது கவிதையை நிறைவு செய்கிறேன். அருமை, அருமைம்மா. இதுல நீங்க படிச்சீங்க பாத்தீங்களா, அது தேமாச்சீரும் இந்த கருவிலமும் மாத்தி மாத்தி தேமா கருவிலமா தானே. அதனால உங்களால வந்துட்டு அந்த இடத்துல தவறே செய்யவே முடியாது. உங்களை அறியாமலே சரியா எழுதிட்டே வந்திருப்பீங்க. ஒரு சீர்வரையறை கொடுத்து நிறைய பயிற்சிகள் கொடுக்கும்போது நாமளா ஒண்ணு எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து நம்ம விலகாம எழுத ஆரம்பிப்போம். புரியுறதா? அதனால உங்களுக்கு அப்படியே ஏற்ற இறக்குறோம் அப்படியே போய்கொண்டே இருக்கு. நல்லா இருக்கு, அருமை, அருமை. திருக்குறள் புத்தகம் இருக்கா பக்கத்துல? இருக்கம்மா. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் வேற வந்து அக்கா இருக்கிறாம்மா கழுவித்தான் தரணும் தான். இல்ல வேண்டாம், நீங்க கைவிட்டீங்களா அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கிறோம். சரியா? 3 பாடல் நம்ம சிவதர்ஷினி படிக்கட்டும். ஒண்ணு கடைசிக்கு நாங்க கூப்பிடுறோம். நன்றிம்மா, நன்றி, நன்றி, நன்றி. ஆமா, குழந்தை வேலை வச்சுட்டாவ. ஆமா, சரி. மூவர் சிறப்பா தந்திருந்தார்கள். அதுல உமா இடையிடையே வந்தாலும் அவர் வீட்டு வேலையெல்லாம் அழகா செய்து கொண்டு வந்திருந்தார். உண்மையிலே சிறப்பா இருந்தது அவருடைய பாடல்களும். நான் என்னுடைய பாடலை தந்து விடுகிறேன். காப்பு பாடல். அகவலின் நாயகன் அன்புடன் வந்தும் பகலவன் தந்திட்ட பாங்கென தூவ முகவடிவாய் நின்றிடு முத்தும் கனிய இகத்திலும் காப்பினை ஈந்து. இப்போ என்னுடைய பாடலுக்குள் நுழைகிறேன். வாக்கு நிறைவது வெல்ல சிறப்பாகும் காக்குங் கணவதி காலம் துணியாக தேக்கும் துயரும் தேடியும் ஓடுமாம் ஆக்கும் இனியவை ஆய்ந்து. ஆய்ந்து தருவது அழகியல் ஔவையின் வேய்ந்த தமிழின் வேங்குழல் ஓசையது காய்ந்த தருவும் காலம் வருதலால் சாய்ந்து விடாதே சிறப்பு. சிறப்பாம் முதுமையும் சிந்திய பாக்கள் இறப்பில்லா தெனினும் இனிமையும் தந்தும் அறவழி செப்பும் ஆக்கமும் சொல்லும் குறுகவே யாத்த குணம். குணமுடை பண்பும் குலமகள் ஔவை மனமுடன் செய்த மறையென வாக்கும் சினமதை தூர சிறப்புடன் ஓட்டி தனமென யார்க்கும் தரும். தருமாம் தலையால் தருவது பாடல். கருவம் விளக்கி கணமும் ஒளிரும் பருவம் பலவும் மணி என பாங்காய் வருவதோ ஔவையின் வாக்கு. இல்ல இதற்கு முன்னாடி படித்த பாடலோட ஈற்றடி மட்டும் சொல்லுங்க. தரும் தனமென யாருக்கும் தரும். யாருக்கும் தரும். அடுத்தது தருமாம் தலையால் தருவது பாடல். கருவம் விளக்கி கணமும் ஒளிரும் பருவம் பலவும்
பணியென பாங்காய் வருவதோ ஔவையின் வாக்கு. ஓ அருமைம்மா அருமை. கூல முடியுது. குளத்தில் நீரளவு குன்றாதிருக்க அளவில் பாதத்தை தன தாளை ஆழமாய் நீட்டும் பழகிய நூலின் படிப்பின் தகைமை. பழகிய நூலின் படிப்பின் தகைமை உலகிலே ஆகுமே ஊற்று. உலகிலே ஆகுமே ஊற்று. உலகில் நலமுடை உளதை மாந்த உன்னத மாந்தர். உலகில் நலமுடை உன்னத மாந்தர் பழகிடல் தன்மையில் பண்பில் அரிதாம். பழகிடல் தன்மையில் பண்பில் அரிதாம். கலகம் தருவோர் கலப்பு நீக்கி நலமுடன் வாழ்தலும் நன்று. கலகம் தருவோர் கலப்பு நீக்கி, அதாவது கைகலப்பு, நலமுடன் வாழ்தலும் நன்று. நன்றாம் உலகில் நனிமிகு மக்காளும் குன்றாம் வருகிற கூற்றுடன் மன்றாளும். குன்றாம் வருகிற கூற்றுடன் மன்றாளும் பொன்னென்று தந்திடும் பொற்புடை நீரும் தான். பொன்னென்று தந்திடும் பொற்புடை நீரும் தான். நின்றாடும் உலகுயிர் நிற்க. நின்றாடும் உலகுயிர் நிற்க. என்னது ஈட்டுச்சு? நிற்க என்று முடிச்சிருக்கு. அது வருமா? உலகுயிர் உலகுயிர் நேர்தானே முடியணும். அம்மா அதை பத்தி கவலை இல்ல. நேர்ல முடியட்டும். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நின்று என்ன முடியுமா? நின்று அதெல்லாம் முடிக்கலாம். கண்முன் உலவுவர் கண்டதும் தாங்காதே. கண்முன் உலவுவர் கண்டதும் தாங்காதே. வெண்மெனம் கொள்ளுதல் வாழாதுலகினிலே. வெண்மெனம் கொள்ளுதல் வாழாதுலகினிலே. அன்புடன் பொறாமை அன்றே விலக்கியும். அன்புடன் பொறாமை அன்றே விலக்கியும் தன்மை பொருந்தில் தகை. அன்புடன் பொறாமை. அது சரியா வருதம்மா? பொறாமை காய்முன் இளமுன் நேர். அன்புடன் பொறாமை. சொல்லோடு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பொறான்னு பெரிய ராணாவை போட்டு தள்ளுறோம். அதனால ரொம்ப பெருசு போல இருக்குன்னு நினைச்சிட்டீங்க. அன்பால் பொறாமை எப்படி வச்சுக்கோங்க? அன்பால் சரி, பொறாமை அன்றே விலக்கி. அது சிறப்பா இருக்கு. அன்பால் பொறாமை அன்றே விலக்கியும் தன்மை பொருந்தில் தகை. தன்மை பொருந்தில் அதெல்லாம் சரியாதான் இருக்கு. தகையர் தினமும் தனதென எண்ணார். தகையர் தினமும் தனதென எண்ணார். முகையவள் மாமலர் முன்பென காண்பர். முகையவள் மாமலர் முன்பென காண்பர். பகையதை தாங்கி பலதினை நீக்கி. பகையதை தாங்கி பலதினை நீக்கி வகையது கண்டு வணங்கு. வகையது கண்டு வணங்கு. குளத்தினில் காத்திரு கொக்கே மெனத்தின். குளத்தினில் காத்திரு கொக்கே மெனத்தின் அளவென பக்குவம் ஆங்கே கனமுடன். அளவென பக்குவம் ஆங்கே கனமுடன். உளவிட பொற்புடை ஊக்கம் நிறைய. உளவிட பொற்புடை ஊக்கம் நிறைய. நிலவென நீங்கா நிறைமதி யாமே. நிலவென நீங்க நிறைமதி யாமே. பலமுடன் பாரும் பணிந்து. பலமுடன் பாரும் பணிந்து. துன்பம் வருமே துணிந்து தினமும். துன்பம் வருமே துணிந்து தினமும். வெண்மம் மறைய வணங்கு கணபதி. இன்பம் தருதல் இரக்க குணமென. இன்பம் தருதல் இரக்க குணமென. பெண்ணாய் நீயும் பொலிந்து. பொன்னாய் நீயும் பொலிந்து. பொன்னாய் நீயும் பொலிந்து. துணிவுடன் நல்வினை தூணாய் பொலிந்து. பொன்னாய் நீயும். சரியா வருதம்மா? பொன்னாய் பொன்னென நீயும் பொலிந்து. அது சரியா வருமா? பொன்னென. சரியா? பொன்னாய் அப்படின்னா நீயும் வராது. அப்ப அந்த ரெண்டு நல்லா இருக்குங்கிறப்ப பொன்னென நீயும் பொலிந்து. அது சரியா? துணிவுடன் நல்வினை தூணாய் நிமிர்த்தும். துணிவுடன் நல்வினை தூணாய் நிமிர்த்தும். பணிவுடன் கொள்திறன் பன்முறை வாழ்த்தும். பணிவுடன் கொள்திறன் பன்முறை வாழ்த்தும்.
அணிந்திடு சொற்களை ஆழ்ந்து கனிந்து, அணிந்திடு சொற்களை ஆழ்ந்து கனிந்து, இனி இங்கு வாராது இடர், இனி இங்கு வாரா திடர், வாரா திடர், வாராதிடர். அருமை அருமை. இடர்தரு சொந்தம் இரக்கமும் பாரா, இடர்தரு சொந்தம் இரக்கமும் பாரா, தொடர்தரும் பந்தம் தொகையாய் துயரம், தொடர்தரும் பந்தம் தொகையாய் துயரம், அடர்மிகு காட்டில் அலைவது மாந்தர், அடர்மிகு காட்டில் அலைவது மாந்தர், சுடர்மிகு பண்பே சூழ்ந்து, சுடர்மிகு பண்பே சூழ்ந்து, பண்பே சூழ்ந்து, பண்பே சூழ்ந்து அப்படி வராது இல்லையா? பண்பும் பண்பினால், பண்பினால் சூழ்ந்து, பண்பினால் பண்பினால் சூழ்ந்து. துணையாள் தினமும் துணையாய் வருதல், துணையாள் தினமும் துணையாய் வருதல், இணையிலை ஊன்றும் இலங்கும் வையம், இணையிலை ஊன்றும் இலங்கும் வையம், மறையதில் நன்றாம் இலங்கும், மனையாள் இலங்கும்க்கு அப்புறமா வையம் வராது, இலங்குகிற அப்படி போட்டுக்கலாம். வை என்பது அது நெடில் தானே, புரியுதுதான்? நெடில் நேர் நேர் அவ்வளவுதான் வரும், தேமான் எல்லாம் வந்துரும் இல்லையா? அப்ப நம்ம நீங்க எழுதிருக்கிறத முன்னாடி பாருங்க, என்ன எழுதிருக்கு? ஒன்றும் ஒன்றும் தேமா, பிறகு நிறைவேறுவனும் இலங் இற காய்க்கு வரலாம், இலங்கு இலங்குக்கு அப்புறமா இலங்கும் வையம், இலங்கும் வையம்னு நீங்க எழுதிருக்கீங்க. இலங்கிடும் அப்படி எழுதுவோம். இலங்கிடும் வையம், மறையதில் நன்றாம் மனையாள் துலங்க, மறையதில் நன்றாம் மனையாள் துலங்க, அணைக்குமே நல்லவை ஆங்கு, அணைக்குமே நல்லவை ஆங்கு, ஆங்கு குணமதை நாடுவர் குன்றாய் மாற்றி, மனதினை தேடுவர் மாற்றம் கலக்க, இனமென கூடுவர் இன்முகங்காட்ட, தனதென வாய்த்ததே தான், தனதென வாய்த்ததே தான், தானமும் செய்யும் தனதென தந்துமாம், வானமும் போற்றும் வெனமுடை கல்வியை, மானமும் சேர மனதுடை மன்னனும், சினமின்றி சேர்வான் சிறந்து, சினமின்றி சேர்வான் சிறந்து, சிறந்து சிறந்து மனமதை சீரென தருமே, சிறந்து மனம் அதுல வருதும், சினந்து சிறந்து மனமதை சீரென தருமே, அறமுடை சந்தனம் ஆக்கிடும் நாட்டம், தரமதில் குன்றா தனதென தந்து வரமென மின்னும் வளம், வரமென மின்னும் வளம், வளர்ந்த மரங்கள் வனத்தை அருளும், வளர்ந்த மரங்கள் வனத்தை அருளும், தளர்ந்த நிலையில் தனிமை விளக்கும், இழந்த உறவும் இனிமை அகற்றும், பழகும் வகையில் பணி, பழகும் வகையில் பணி, பணிவும் கொழுமே பலதும் தருமே, கனியும் சுவையை கலந்து வழங்கும், இனியும் தவிர்க்க இறைவன் பணிக, சனியும் விலகுங்கான் சார்ந்து, சனியும் கடைசியில கடைசியில சனி பகவான கையில் தூக்கி இங்க வந்து போட்டீங்க, பாவம். ஔவையார் ஒரு வார்த்தை கூட அதை சொல்லியிருக்கவே மாட்டார். ஔவையாரோட மூதுரையில சனினே சொல்ல மாட்டார். அவர் சொல்ல எங்க பார்வை வேற மாதிரி, சன்னியாசம் கொள்ளன்னு சொல்றாரு அவரோட. சரி சரி. நிறைவாக நான் நூற்பயன் ஆக்கிய நூலாம் அவனிக்கு சீராகும், நோக்கமும் வெற்றியாய் நுண்மதி சிந்திடும், பூக்குற வெண்ணுற பூவினம் தந்திடும், வாக்குண்டாம் போன்றொரு வாக்கு, வாக்குண்டாம் போன்றொரு வாக்கு. அருமை அருமை அருமை. இல்ல நீங்க இந்த ஈற்றுச்சீரின் ஈற்றெழுத்தம் மட்டுமே எடுத்துட்டு அழகா அதுலயும் வேற கூ, அது நிறைய இடங்கள்ல கூ அதுவாவே எடுத்துட்டு முழு பாடலையுமே அப்படியே கொண்டு போயிருக்கீங்க. அது ஒரு நல்ல ஒரு சிறப்பு தான். ஏன்னா அந்த சீரை எடுத்துக்கலாம், அதோட அசை எடுத்துக்கலாம், ஈற்றெழுத்து எடுத்துக்கலாம், இப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அதனால அந்த கலர்ச்சி ரொம்ப பிடிச்சிருச்சு சிவதர்ஷினிக்கு. அதனால ஈற்றுச்சீரா கொஞ்சம் நிறைய பாத்தீங்கன்னா அந்த கூ தான் வந்திருக்கு. விடுறா என்ன வேணாலும் எழுதுவோம்,
ஜாலியா. சரி. பார்ப்போம் மாற்றங்களையும் பார்த்தபடி. சரி, என்னுடைய பாடல் 7, 8, 9 சொல்லுங்க. அதுக்குள்ள பாப்பாவை சீராட்டின பிறகு உமா எழுந்தாங்கன்னா ஒண்ணு கொடுப்போம் பாவம். சரி. 7வது சுவை ஒளி. சுவையொளி ஊறு ஓசை நாற்றமென்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. சுவையொளி நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் இயற்சீர் வண்டலை ஊறு ஓசை நேர் நிறை நேர் கூவிளங்காய் ஊறு ஓசை காய்முன் நாற்று நேர் வன்சீர் வண்டலை நாற்றமென்று நேர் நிறை நேர் கூவிளங்காய் காய்முன் நேர் வன்சீர் வண்டலை 5 நேர் நேர் தேமா மாமுன் வகை நிறை இயற்சீர் வண்டலை வகை தெரிவா நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் காட்டு நேர் வன்சீர் வண்டலை கட்டே நேர் நேர் தேமா மாமுன் உல நிறை இயற்சீர் வண்டலை உலகு நிறைவு பிறப்பு என்று சீர் வண்டலை. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி இல்லையே நிறைமொழி மாந்தர் பெருமை ஒண்ணு இருக்கு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி நிறை நிறை கருவிளம் விளமுன் மா நேர் இயற்சீர் வண்டலை மாந்தர் நேர் நேர் தேமா மாமுன் பெருநிறை இயற்சீர் வண்டலை பெருமை நிறை நேர் புலிமா மாமுன் நிறை நில இயற்சீர் வண்டலை நிலத்து நிறை நேர் புலிமா மாமுன் நிறை மறை இயற்சீர் வண்டலை மறைமொழி நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் இயற்சீர் வண்டலை காட்டி நேர் நேர் தேமா மாமுன் விடும் நிறை இயற்சீர் வண்டலை விடும் நிறை மலர். இது எந்த ஓசை இந்த பாடல்? இது ஒழுகிசையில தூங்கல் ஓசை நினைக்கிறேன். காய் வந்தது அப்படின்னு நினைக்கலாம் கூடாது. தூங்கிசை 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 செப்பல் ஓசை தூங்கிசை செப்பல் ஓசை. சரி, உடைய குரல் வெண்பா. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும் நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் குன் நேர் வன்சீர் வண்டலை குன்றேறி நேர் 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 தேமாங்காய் காய்முன்னின் வன்சீர் வண்டலை நின்றார் நேர் நேர் தேமா மாமுன் வெகு நிறை இயற்சீர் வண்டலை வெகுளி நிறை நேர் புலிமா மாமுன் கண நிறை இயற்சீர் வண்டலை கணமேயும் நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் நேர் வன்சீர் வண்டலை காத்தல் நேர் நேர் தேமா மாமுன் அரி நிறை இயற்சீர் வண்டலை அரிது நிறைவு சிறப்பு என்ற சீரில் பிறப்பு பிறப்பு என்ற சீரில் வந்திருக்கிறது. நிறைவாக வேறு வேறு உமா ஆண்டு நினைக்கிறேன். அவருக்காக ஒரு அந்த உமா வந்துட்டாங்களா? 30வது வாரத்துக்கான வீட்டு பாடத்தை நாங்க பார்த்தோம். நம்ம அதை சொல்லிட்டு இருப்போம். அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு வரும் வகுப்பு அடுத்த வகுப்பிற்கான வீட்டு பாடமாக எப்படி என்ன கொடுக்கலாம்னா, நம்ம சிலப்பதிகாரத்துல கடலாடு காதை அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த படலம் இருக்கு. அதுல கோவலனும் மாதவியும் மாறி மாறி பேசிக்கொள்வதாக இருக்கும். புரிதலின்றி கோவலன் பேசுற மாதிரியும் புரிதலின்றி இதே நம்ம மாதவி பேசுவது போலவும் இப்படி இருக்கும். காணல் வரி பாடல்களாக, சரியா, இந்திர விழாவில் நடத்துற காணல் வரி பாடல் அதுதான் வந்துட்டு. அது எப்படின்னா ஆணும் பெண்ணும் பேசுவதாக. ஆண் ஒண்ணு சொல்லுவாப்புல, அது பெண் வந்துட்டு மறுக்கிற மாதிரியும் நையாண்டியாகவும் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கடலாடு காதை சிலப்பதிகாரத்திலே உள்ள கடலாடு காதையிலே இருக்கின்ற மொத்தமெல்லாம் நீங்க படிச்சு எழுதணும் இல்லை, இந்த காணல் வரி பாடல்களாக அததான் நீங்க அருமையா ஒரு பா இரு கொண்டு வரீங்க. சரியா? இளங்கோவடிகளை கூட அவரை கூட காப்பாக வைத்துக் கொண்டு நீங்க எழுதலாம். முழுமையா படிக்கணும்லாம் இல்லை, கடலாடு காதையில் இருக்கின்ற காணல் வரி பாடல்கள் தான். அது கொஞ்சம் அதிகமா இருக்காதுதான், ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா நம்மளாம் நிறைய நீட்டி முழக்கி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதவிக்கும் கோவலனுக்குமாக இருக்கின்ற காணல் வரி பாடல்கள்
நீங்க கோவலன் மாதவியை தான் காட்டணும்னு அவசியம் இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தக்கவாறும் ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாத வாழ்விலே இருக்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஆணும் பெண்ணுமாக மாற்றி மாற்றி சண்டையோ போடுற மாதிரியோ, புரிதலின்றி சொற்களை அப்படியே வீசுற மாதிரியோ அப்படியும் இருக்கலாம். சரியா? அதனால நிறைய நல்லா யோசிச்சுட்டு எழுதுங்க. ஆமா, வரும் வகுப்புக்கு ஆசையா நானுமே ரெடியா இருக்கேன் கேட்கறதுக்கு. சரின்னா அத நம்மளுடைய இதுலயும் புலனுக்குழுலையும் போட்டு விட்டுருங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட வகுப்பு 26ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். 25 எங்களுடைய திருமண நாள். எத்தனையாவது? 30ஆவது? இல்ல, 27. 27ஆவது. மன்னிப்பட, நான் ரவுண்டுல வந்திருக்கும். ரவுண்டு கட்டி எல்லாம் அடிக்க கூடாது. இல்ல ரவுண்டுல வந்திருக்கும். ஆமா, அதனால அதான் முதல் நாள் தானே கோவில்களுக்கு போனால் கூட வந்துரும். அதுல இந்த 26ஆம் தேதி அன்னைக்குள்ள வகுப்பை வச்சிரு, நல்லா இருக்கும். ஏன்னா அதை யோசிக்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா சண்டை போடுற மாதிரி புரிந்துணர்வு இல்லாம இருக்கிறத போட்டு நம்ம திருமண நாள் ஒட்டி வருது அப்படின்னு யோசிச்சேன். பரவாயில்ல, அந்த நாள் முடிஞ்சிருது, நம்ம சண்டை போட்டுக்கலாம் ஜாலியா. அதே போலவே நம்ம 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல், அழகிட்டு தலை சொல்லி ஓசையும் சொல்லணும். அவ்வளவு. விரைவில் உங்களுக்கான தேர்வு வரும், வெண்பா வித்தகருக்கான ஒரு தேர்வு வரும். ஏற்கனவே நீங்க எழுதிருக்கீங்க, வெண்பாக்கள்ல நிறைய தேர்வு எல்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த விரைந்து எழுதுகிற பழக்கம் இப்ப வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு வெண்பாக்கு ரொம்ப நேரம் எடுத்து எழுதியிருப்பீங்க. ஆனா இப்ப உள்ள வெண்பாக்கள் நீங்க எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரை மணி நேரம் இருந்தாலே ஒரு 10 வெண்பாக்கள் எழுதுற அளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தேர்வு வைத்தா இன்னும் நல்ல சிறப்பா இருக்கும். தேர்வு அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறதும் 4 பேர் தான், 3 ஆகுமோ 4 ஆகுமோ அவ்வளவுதானே. நம்மளுடைய வகுப்புக்குள்ளேயே வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நம்ம உமா வாங்கம்மா, மைக் எடுத்துட்டு உமா, உங்களோட சவுண்ட் வேற இல்ல. இறுதி குரலாமா? அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்தணர் நேர்நிறை பூவிளம் என்போர் நேர் நேர் தேமா அறவோர் நிறை நேர் புளிமா மற்ற உயிர்க்கும் நேர் நிறை நேர் கூவிளங்காய் செந்தன்மை நேர் 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 தேமாங்காய் பூண்டொழுகல் நேர் நிறை பூவிளம் கலான் நிறை மலர். பூண்டொழுக அது முடியவே அந்த சீர்மா, லான் அது மட்டும் தான். நேர் நிறை நேர் நிறை நேர் கூவிளங்காய் லான் நேர் நாள் நாள் அந்தணர் நேர் நாள் நேர் நாள் அந்தணர் என்போர் விளமுன்னேர் இயற்சீர் வண்டலை என்போர் அற மாமுன் நிறை இயற்சீர் வண்டலை அறவோர் மற்ற மாமுன் நேர் இயற்சீர் வெண்சீர் வண்டலை எவ்வுயிர்க்கும் செந்தன்மை காய்முன்னேர் வெண்சீர் வண்டலை செந்தன்மை பூண்டொழுகல் மாமுன் நேர் காய்முன்னேர் வெண்சீர் வண்டலை லான் பூண்டொழுகலான் லான் காய்முன் நேர் வெண்சீர் வண்டலை. மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. அதுக்குள்ள பிழைச்சிட்டவாங்க, அதுக்குள்ள பாப்பா கத்திப்புச்சு. நிறை நேர் நேர்
அவ்வளவு ஒரு சொல். அறவோர் ஒரு சொல் தானே, மற்ற இல்ல இல்ல உயிருக்கும் ஒரு சொல். அது இல்லம்மா, அறவோர் மற்று அந்த ரூ அப்பதான் எவ்வுயிருக்குள்ள போகும். சரியா? அப்ப அறவோர் நிறை வெறும் நேர் நேர் வெறும் அறவோரா இருந்தா புளிமா மட்டும் தான் இருக்கும். புளிமா. அப்ப இங்க வரவே வராது. சரியா? அப்ப அறவோர் மறுமுடிய இருக்கும். அதுக்கப்புறம்தான் இந்த எவ்வுயிருக்குங்கிறது இந்த ராவோட இத உகரம் கெட்டு போயிடும் அதோட சரி. சரியாம்மா? சிறப்பு சிறப்புமா, சிறப்பு. குழந்தைய வச்சுட்டு ஓடி வந்திருக்கீங்க. என்ன வீட்டு பாடங்கிறது காணொலியை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு நிமிடம் டைம் இருக்கும்னா உங்களுக்கு வந்துட்டு அவ கருத்து சொல்லலாம். ஆமாம், எல்லாருமே அவைய கருத்தை சொல்லட்டா நான் நிறைவில சொல்லிக் கொள்றேன். நான் என்னுடைய நேரம் வந்துட்டு நான் வெளிக்கிட்ட வரையும் உங்கள்கிட்ட கதைக்கிறேன். நீங்க கருத்துக்களை பாருங்க. வணக்கம் அம்மா. மிக அருமையான இன்றைய வகுப்பு. நீங்கள் தந்த தலைப்பு எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவ்வையை நினைவு கூர்ந்து அவன் பாடல்களை தேடி படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதோடு எங்களை இன்னும் மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டு அந்த புதிதாக சிந்தித்து தருகின்ற அந்த இது உங்களுடைய கற்பித்தல் அந்த நயம் மிகவும் சிறப்பம்மா. உங்களை எங்களுக்கு ஆசானாக கிடைத்ததுக்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பாமுகத்துக்கு எங்களுக்கு இடம் தந்த பாமுகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிம்மா, நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இடைக்கிடை வந்தாலும் எனக்கு இந்த வகுப்பு பிரயோசனமான வகுப்பா தான் இருக்கிறது. இந்த மூதுரையை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அதை முழுதாக படிக்கவில்லை. நேற்றிரவு நான் முழுதாக படித்திருக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. உங்களுடைய அந்த வழிகாட்டல் சிறப்பானது. இந்த சிறப்பான வழிகாட்டலில் நானும் இணைந்ததையிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி பாமுகத்திற்கும் ஆசிரியருக்கும் பாவலர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றிம்மா, நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. கோசலாமா? மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு இன்னும் நடந்தது தெரியவில்லை. தடுமாற்றம் நிறையவே வந்துவிட்டது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. இல்ல, அந்த தடுமாற்றம் எல்லாம் இங்க பேசவே கூடாது. அழகான ஒரு கருத்து சொல்லிடுங்க, வேற எதுவுமே கிடையாது. அந்த கதையில மறந்திருந்த நாங்கள் எல்லாத்தையும் மீட்கிற மாதிரி இருக்குது. தலைப்புகள் வரும் பொழுது சிலப்பதிகாரம், மூதுரை, நலவன்பா எல்லாத்தையும் மீட்டு பார்த்தத இருக்கிறோம். எல்லாம் ஆசிரியருக்கும் பாணி, நடாமோகன் எல்லாருக்கும், தர்ஷினி, சிவதர்ஷினி எல்லாருக்கும் தான் நிறைய கூறிக்கொள்ள வேணும். உண்மையிலேயே நாங்கள் கற்றுக்கொள்றது எங்களை வழிபடுத்துறதா இருக்குது. பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ஆசிரியர் செய்கிறது எங்களுக்கு ஒரு நற்பயனாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. சிவதர்ஷினியோட நன்றி. முதல்ல ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றி. இவ்வளவு பொறுமையாக எல்லாத்து பிள்ளைகளை திருத்தி எங்களை சரியான முறையில வழிபடுத்துவதற்கு. அதே நேரம் நமக்கும் தொடர் பயிற்சி. இதனால நிறைய எழுதக்கூடிய, சொன்ன மாதிரி விரைவாக எழுதக்கூடிய வல்லமைகளும் கொண்டிருக்கிறது. இன்னும் பொறுமையாக எழுத வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொள்வது எனக்கு நானே சொல்றது இன்னும் கொஞ்சம் படிவம் எழுதுவேன், இன்னும் கொஞ்சம் படிவம் எழுதுவேன். ஆனால் சில வேளை அந்த நேரம் அவசரங்கள் சில வேளை கொஞ்சம் இப்படி அமைந்து விடுகிறது. ஆனால் நாம் இன்னும் நிறைய இந்த தேடலோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறோம் கற்பதற்கு. இந்த வாய்ப்பை தந்த பாமுகத்துக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் மற்றும் வாணிமோகன் அவருடைய பணிக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். நாங்களே இப்படி விடைபெற அவர் நிறுத்துவார், வெளியில சென்று விட்டார். சரி, மிக மிக அற்புதமான வகுப்பு. மீண்டும் மீண்டும் அது திருப்பி இந்த காணொலியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிற வகுப்பாக இன்றைய வகுப்பு இருந்தது. அனைவருமே ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்கிறீங்க. இப்ப 20 பாக்களையுமே தவறின்றி எழுத வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட இலக்காக இருந்தாலும் கூட எங்காவது ஒரு இடத்திலே பிழை என்பது இயல்பான ஒன்றுதான். அதை ஐயோ நான் பிழை விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி பிழை விட்டதாலதான் உங்களால இனிமே பிழைகள் விடாம அந்த இடங்களை குறிப்பா பார்த்திருப்பீங்க.
அதே போலவே ஒரு தலைப்பினை கொடுத்திருக்கோம் அப்படின்னா 15 நாட்கள் இடையில இருக்கு. இந்த 15 நாட்கள்ல முதல் நாள் வந்துட்டு நம்ம வகுப்புக்கு முதல் நாள் வந்து படிச்சு எழுதினா கொஞ்சம் கடினம் தான். முன்பே படிச்சு வச்சுக்கணும். அப்ப படிக்க வேண்டியது விஷயம் இது தேவை. அப்ப நீங்க தேடுகிறீர்கள் அப்படின்னாலே உங்களால அழகா கவிதையை எழுத முடியும். அதுவும் வரும் வாரம் இன்னும் அழகா இருக்கணும். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணுமாக நான் தான் சொல்றேன், கோவலன் கண்ணகி என்று எடுத்துக்கொள்ள இன்னும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி 2 பேர் பேசிக்கிறது, திருமணம் ஆனவர்கள் பேசுவதாக. ஏன்னா 12 வருஷம் வாழ்ந்தது மாதவியோட ஒரு சின்ன இதுல டக்குன்னு வேறுபடுகிறார் அப்படின்னா, இப்ப எத்தனை இது வந்துட்டு நமக்கு கோர்ட்ல விவாகரத்து நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன தோன்றதோ அதை வைத்துக்கொண்டு எழுதலாம். அதுதான் அந்த தலைப்பு. அதே மாதிரி 4வது அதிகாரம் அழகிட்டு தலை சொல்ல வேண்டும். நன்றி நன்றி யா, நன்றி நன்றி புரியுது. நன்றி நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திச்சு கொள்வோம். எல்லோருக்குமே நன்றி இணைந்தவர்களுக்கு. நன்றிம்மா, நன்றி நன்றி வணக்கம். நன்றிம்மா, ஆமா நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் ஆ. ஆமா, வணக்கம் வணக்கம். நானும் முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. அவையாருடைய அந்த முதுமொழிகளை பற்றி அந்த பாடல்கள் பாடினதெல்லாம் மிகவும் சிறப்பு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சின்ன சின்ன வயசு இல்லை, எங்களுக்கெல்லாம் சின்ன வயசு இல்லை. உங்களுக்கெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் இடையூறுகள் எல்லாம் வேறு. அதையும் தாண்டி இந்த வகுப்பில் நீங்கள் வந்து இணைஞ்சு மிகவும் அழகாக நீங்கள் பாடம் படித்து அது பிள்ளையோ சரியோ நீங்கள் உண்மையிலேயே நல்லாதான் இருக்கிறது. சில பிள்ளைகள் நீங்கள் திருத்தி கொண்டிருந்தீர்கள், நானும் முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 4 பேர் இணைந்திருந்தீர்கள். 4 பேருக்கும் சிறப்பான வாழ்த்து. செல்வநாயகி அம்மாவுக்கும் நன்றி நன்றி அம்மா, நன்றி. நீங்க கேட்டுக்கொண்டே இருந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சிறப்பாக அழகாக எல்லாத்தையும் உள்வாங்கி மனசுக்குள்ள நிக்குமோ என்று கேட்டுக்கொண்டு நிக்குமா மனசுக்குள்ள இதெல்லாம் வயசுல நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் நிக்குமா, எத்தனை மறந்து போறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த இதுல வந்து இணைகிறது மிகவும் சிறப்பு. உங்களுக்கும் டீச்சர் உங்களுக்கும் மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றிம்மா, நன்றி. மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. வாணியை காண இல்லையே. வாணி வாணி